இது மகிமை நேரம். அன்பான மகிமை டிவி நேயர்களே, மீண்டுமாக இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் வழியாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக தேவாதி தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் கூட சந்தோஷத்தை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். உண்மையான சந்தோஷத்தை பெறுவதற்கான வழிகளை குறித்து இன்றிலிருந்து நாம் பார்க்க இருக்கிறோம். உண்மையான சந்தோஷத்தை பெறுவதற்கான முதலாவது வழி, கர்த்தரை தேடுகிற இருதயம் அது மகிழ்ச்சியா இருக்கும் என்பதாகும். இப்போ உண்மையான சந்தோஷத்தை நாம் கண்டடைய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? கர்த்தரை தேடுகிற இருதயமாக இருக்க வேண்டும். 1 நாளாகமம் 16வது அதிகாரம் 10வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் அது மகிழ்வதாக. கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய இருதயம் நிச்சயமாக ஆண்டவரை தேடுமானால் அது மகிழ்ச்சியோடு காணப்படும். நம்முடைய இருதயம் தேடும் போது நாம் முழுவதுமாக பிறருக்கும் நமக்கும் நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு அனுபவசாலிகளாய் நாம் காணப்படுவோம். இந்த வசனத்தை நாம் ஆங்கிலத்தில் வாசிக்கும் போது those who seek Lord will be happy அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. seek என்ற சொல்ல ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறது. தேடுதல் என்ற வார்த்தைக்கு ஆங்கில வேதாகமத்திலே seek என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த seek என்று சொன்னால் இதுக்கு 2 பொருட்களை நாம் எடுக்க முடியும். to find or get something. ஒரு பொருளை தேடி கண்டுபிடிப்பது, ஏதோ ஒரு பொருளை. இந்த பகுதியை நான் தியானிக்கும் போது கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்ததான ஒரு காரியம், எதை நாம் தேடுவோம்? நாம் துளைத்ததை நாம் தேடுவோம். நாம் எதை தேடுவோம்? எந்த பொருள் நம்ம விட்டு போனதோ அந்த பொருளை நாம் முக்கியமாக தேடுவோம். அதே போல கர்த்தரை நாம் தேடும் போது கர்த்தரை நாம் துளைக்கவில்லை, அப்போ ஏன் நம்ம தேடணும் என்று சொல்லி எனக்குள்ளாக ஒரு கேள்வி எழுந்தது. அதற்கு கர்த்தர் ஒரு பதில் கொடுத்தார். சீக் என்ற வார்த்தைக்கு இன்னொரு பொருளும் இருக்கிறது. அது என்ன என்று சொன்னால் to ask somebody, யாரிடத்திலாவது கேட்பது, உதவி கேட்பது போல, யாரிடத்திலாவது ஒரு பலனை இல்ல ஏதோ ஒரு ஆலோசனையை கேட்பது போல. இதுதான் இந்த தேடுதல் என்கிறதுக்கான உண்மையான பொருள். அப்போ கர்த்தரை அனுதினமும் தேடுதல் என்று சொன்னால் கர்த்தரை எப்பொழுதும் எல்லா விஷயத்திலும் கர்த்தரிடத்தில் கேட்கிறது. நம்முடைய இருதயம் 24 மணி நேரமும் கர்த்தரை தேடிக்கொண்டே இருக்கும். ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், எப்படிங்க ஆண்டவருடைய சமூகத்துல மட்டும் இருந்தா போதுமா? வீட்டு வேலைகளை செய்ய வேண்டாமா? ஒருவேளை சாப்பிட வேண்டாமா? தூங்க வேண்டாமா? எல்லாம் யோசிக்கலாம். எப்போ எது செய்தாலும் அதை கர்த்தருக்கென்று செய்யுங்கள். அப்பொழுது நீங்கள் இருக்கிற இடம் சந்தோஷத்தினால் நிறைந்திருக்கும். நீங்க ஒருவேளை உலக பிரகாரமான வேலைகளை செய்து கொண்டிருக்கலாம், ஆனால் நம்முடைய இருதயம் எப்படி காணப்பட வேண்டும்? அது ஆண்டவரை துதிக்கிறதாய் காணப்பட வேண்டும். நம்முடைய இருதயம் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறதாய் காணப்பட வேண்டும். இருதயத்தில் வசனமும் துதி சொல்லுதலும் எப்போது இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் கர்த்தரை தேடுவது. வேத வசனம் சொல்லுகிறது, தேடுகிறவன் எவனும் அவன் கண்டடைகிறான். இன்னைக்கு கர்த்தரை தேடுகிற இருதயம் நமக்கு இருக்கிறதா என்பதை யோசித்து பாருங்கள். கர்த்தருக்கு நேரம் செலவழிக்கிறோமா? ஒரு நாள் அதிகாலையில் எழும்புகிறோம், இல்ல காலையில் எழும்புகிறோம், எழும்பி நம்முடைய கடமைகளை செய்கிறோம், உலக ரீதியாக ஓடுகிறோம், சாப்பிடுகிறோம், உலக ரீதியான சம்பாத்தியங்களுக்காக நாம் சென்று கொண்டிருக்கிறோம். எல்லா காரியங்களும் இப்படியாக தொடர்ச்சியாக நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தருக்கு என்று எவ்வளவு நேரத்தை கொடுக்கிறோம்? உலகம் தருகிற சமாதானம், சந்தோஷம் அது நிரந்தரமான சந்தோஷம் அல்ல. ஆனால் தேவன் தருகிற சந்தோஷம், இந்த உலகத்திலும் அது உண்மையான சந்தோஷம். உலகத்தை காட்டிலும் அது மேன்மையான சந்தோஷம். ஒருவேளை இன்னைக்கு நிறைய பேர் யோசிக்கலாம், பணம் சம்பாதித்தால் சந்தோஷம் இருக்கும், பணம் இருந்தால் எனக்கு சந்தோஷம் இருக்கும், பணம் இல்லாததுனால தான் என் வீட்டில் சந்தோஷம் இல்லை என்று சொல்லி நிறைய பேர் யோசித்து கொண்டிருப்பீங்க. உண்மையானது அது அல்ல. தேவன் உங்கள் இருதயங்களில் வாசம் பண்ணுவாரானால், ஆண்டவர் உங்கள் இருதய வீடாக அந்த வீட்டிற்குள் கடந்து வருவாரானால் உங்கள் இருதயம் நிச்சயமாக சந்தோஷமாக இருக்கும். 40வது சங்கீதம் 16வது வசனம் சொல்கிறது, உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவாராக. நம்ம ஆண்டவரை தேடும் போது நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறதா? ஆண்டவருக்குள்ளாக மகிழ்ந்து சந்தோஷப்படுகிறது. நாம் உலகத்துல தான் இருக்கிறோம், ஆனால் பரலோகத்திலே வாசம் பண்ணுகிறது போல, பரலோகத்தின் மேன்மைகளை பற்றி அனுபவித்தது போல ஒரு சந்தோஷம் நமக்கு காணப்படுகிறது. இன்னைக்கு இந்த சந்தோஷத்தை பெற்றுக் கொள்வதற்கு நாம் பாக்கியவான்களா இருக்கிறோமா, பாக்கியவதிகளா இருக்கிறோமா என்பதை யோசித்து பாருங்கள். உலகத்தை நோக்கி ஓடாதீர்கள். தேடுகிறவர்களை, கர்த்தரை தேடுகிற
தேடுகிறவர்களாய் நீங்கள் மாறுங்கள். ஒரு பாடல் வரி கூட சொல்லுகிறது, கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரே, இன்னும் எத்தனை நன்மைகளோ ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில செய்தார் என்று சொல்லி அன்பான பெர்க்மான் ஐயா அந்த பாடலை பாடுகிறார். இந்த பாடலை பாடும்போது உங்களை நீங்களே கேள்வி கேளுங்க, இந்த பாடல் வரிகள் எனக்கானதா? நான் உண்மையிலே கர்த்தரை தேடினா, கர்த்தரை தேடி நன்மையை பெற்றுக்கொண்டேனா? யோசித்து பாருங்க. ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார், என்னுடைய மகன் என்னுடைய மகள் என்னை தேட மாட்டாளாம், எனக்கென்று நேரத்தை ஒதுக்க மாட்டாளாம் என்று சொல்லி கர்த்தர் அவளோடு கூட எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களை உருவாக்கின, நம்மை மண்ணெடுத்து நம்மை ஒவ்வொரு தன்னுடைய சாயலாக உருவாக்கின அந்த ஆண்டவரை நாம் எப்படி தேடுகிறோம்? சிந்தித்து பாருங்கள் பிரியமானவர்களே. இன்னைக்கு நம்முடைய இருதயம் எப்படி காணப்படுகிறது? நம்முடைய இருதயம் எப்படியாக இருக்கிறது? யோசித்து பாருங்கள். தேவன் உண்மையாகவே நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறார். வெளிரகமாக நம்ம சந்தோஷமாய் காணப்படலாம், மனுஷனுக்கு முன்பாக மனுஷன் முகத்தை பார்க்கிறான், முகம் சந்தோஷமாய் காணப்படலாம், ஆனால் இருதயம் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், உள்ளத்திற்குள்ளாக ஆனந்த சந்தோஷம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இருதயம் கர்த்தரை தேட வேண்டும். 1 மணி நேரம் 2 மணி நேரம் 10 நிமிஷம் அல்ல, எப்பொழுதும் தேட வேண்டும், எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று சொன்னால் இருதயம் எப்பொழுதும் தேவனுக்கு முன்பாக தேவனை தேட வேண்டும். சங்கீதம் 4வது சங்கீதம் 6வது வசனம் 7வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ண. ஆண்டவரே, நாங்கள் உம்மை நோக்கி தேடும் போது உம்முடைய முகத்தின் ஒளியை நீங்க எங்க மேல பிரகாசிக்க பண்ணுவீங்க. அப்போ எங்களுக்கு தானியமும் திராட்சரசமும் உண்டாகிற சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிகமான சந்தோஷத்தை நீர் எங்களுக்கு தந்தீர் என்று சொல்லி 4வது சங்கீதத்துல நம்ம வாசிக்கிறோம். ஒருவேளை புசிப்பும் குடிப்போம், நம்முடைய வயிற்றுக்காக நாம் வாழ்வது இது மாத்திரம்தான் சந்தோஷம் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறோம். நல்ல சாப்பாடு, தூங்குவதற்கு நல்ல இடம், இது இருந்தால் சந்தோஷம் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறோம். அது அல்ல. பணம் மிகுதியா இருக்கிற இடத்தில் சந்தோஷம் இருக்காது. ஆனால் இருதயம், எந்த இருதயம் ஆண்டவரோடு கூட ஒட்டி கொண்டிருக்கிறதோ அந்த இடத்துல சந்தோஷம் காணப்படும். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு இந்த உலகத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற பெறுகிற சந்தோஷம் அது நிலைத்திருக்காது. ஆனால் ஆண்டவருடைய வலது பாரசத்தில் இன்று அங்கே கிடைக்கிற சந்தோஷம் அது நித்திய பேரின்பம், அது நித்திய மகிழ்ச்சி, அது நித்திய சந்தோஷம். அந்த நித்திய பேரின்பத்திற்கு பாத்திரவான்களாய் மாறும்படியாக தான் இன்று ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அப்ப இன்றைக்கு முதலாவது நாம் பார்த்திருக்கிறோம், எப்பொழுதும் சந்தோஷமா இருப்பதற்கு ஒரு வழி எப்பொழுதும் தேவனை தேடிக்கொண்டிருப்பது. தேவனை தேடுவது என்று சொன்னால் நம்மை உண்டாக்கின அந்த ஆண்டவரிடத்துல பேசுவது, அந்த ஆண்டவரிடத்துல ஆலோசனை கேட்பது, ஆண்டவர் நல்ல ஒரு நண்பராக நம்ம கூடவே கூட்டி கொண்டு செல்வது, உலக நண்பர்களுக்குள்ளாக நாம் செலவு செய்து உலக நண்பர்களுக்குள்ளாக நாம் இருந்து சந்தோஷமா இருக்கலாம். எவ்வளவு நாள் அந்த சந்தோஷமா இருக்க முடியும்? ஆனால் ஆண்டவரோடு நாம் கை கோர்த்து நல்ல நண்பராய் அந்த இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொண்டு நாம் நடப்போமானால் அந்த சந்தோஷம் நிச்சயமாகவே அது நிலைத்திருக்கும். உலகத்தின் கடைசி பரியந்தமும் இந்த மறுமை இன்மையின் வாழ்மை முடிந்து மறுமைக்குள்ள நாம் பிரவேசிக்கும் போதும் கூட அந்த இடத்திலும் அந்த சந்தோஷம் நம்மை தொடரும். இந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க. இன்றிலிருந்து ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில உம்மை தேடுகிற ஒரு இருதயமா இன்னைக்கு என் இருதயம் மாறுகிறது. ஆண்டவரே, பாவத்தை தேடுகிற இருதயமா அல்ல, வேற எதையோ தேடுகிற நாடுகிற இருதயமாய் அல்ல, என் இருதயம் இன்றைக்கு உம்மை தேடுகிற இருதயமாய் மாறுகிறது. என் இருதயத்திலே மகிழ்ச்சியை தருகிறேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே கேட்போம். அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான எங்களை இரக்கம் நிறைந்த பரலோக பிதாவே, அப்பா, உம்மை நோக்கி பார்க்கும்போது எங்களோடு கூட இருக்கிறேன். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுப்பா, எங்கள் இருதயங்கள் இன்றிலிருந்து உம்மை தேடுகிற இருதயமாய் மாறட்டும் இயேசு சுவாமி. ஆண்டவரே, அப்பா, வெளியில எல்லா காரியங்களையும் நாங்கள் மறந்து ஆண்டவரே இயேசுப்பா, பாவத்திற்கும் உலகத்தின் ஆசாபாசங்களுக்கும் நாங்கள் இடம் கொடுக்காதபடிக்கு எங்கள் இருதயங்களில் உம்மை மாத்திரம் நாங்கள் தேடிக்கொண்டிருக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். அப்பா, ஆவியானவர் நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இன்னைக்கு எல்லா இருதயங்களையும் ஆண்டவரே ஒரு சந்தோஷத்தினால், அனந்த சந்தோஷத்தினால், நித்திய சந்தோஷத்தினால் நீர் நிறைக்கும்படியா ஜெபிக்கிறோம். அப்பா, உமக்கே நாங்கள் துதிக்கான மகிமை ஏறெடுக்கிறோம். அப்பா, மீட்பராம் இயேசுவின் இனிதான இன்ப நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். மகிமை